ஐயா கூட ஒரு டிஸ்கஷனில் கலந்துருக்கிறேன் நான் ஆரம்ப காலத்தில். பாருங்கள், இவங்கெல்லாம் போகிறாங்களாம் பெங்களூருக்கு. அதே 5 மணிக்கு தான் போகிறாங்க ராமவரம் தோட்டத்தை வழியாக. அவர் சொல்கிறாரு, அவங்க போகும்போது உண்மையிலேயே அந்த சத்தங்கள் கேட்டிருந்தா கூட, வெடிக்கிற சத்தம் கேட்டிருந்தா கூட நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம் எம்.ஆர். ராதா ஐயா சுட்டார் அப்படின்னு சொல்லி. நாங்கள் போயிட்டோம் பெங்களூருக்கு. பெங்களூருக்கு போன பிறகு மறுநாள் காலையில் கொட்டை எழுத்தில் பெங்களூரில் தினசரியில் வருது, எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டு விட்டார்னு கொட்டை எழுத்தில் போடுறாங்க. என் கண் அப்படியே நிலை குத்தி போச்சு. என்ன பண்ணுறதே தெரில. திரும்பி நாங்கள் வந்துட்டோம், உடனே பெங்களூருக்கு வந்துட்டோம். நல்லா கவனிங்க, இதைத்தான் சொல்கிறார். ஏற்கனவே பாருங்கள், இங்கே தான் நான் யோசனை பண்ணேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டதெல்லாம் தெரியும், உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிலாம் தெரியும். ஆனால் பாருங்கள், உலகத்திலேயே சுடப்பட்டு திரு எம்ஜிஆருக்கு ஏதாவது தப்பாக நேர்ந்து போயிருந்தாலும் தப்பாக போயிருக்கோம். அவர் பிழைச்சிருந்தா, எம்.ஆர். ராதா பிழைச்சிருந்தா, எம்.ஆர். ராதா ஐயா பிழைச்சி இவர் மறைஞ்சாலும் தப்பாக போயிருக்கோம். ஒருவேளை இவர் பிழைச்சார் இல்லையா, எம்.ஆர். ராதா ஐயா மறைஞ்சு